வணக்கம். ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு துறைகள்ல, வெவ்வேறு களங்கள்ல சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது, தனியாக செயல்பட முடியாத ஜெகதீஷ் தனக்கு குறையொன்றுமில்லை என்கிறார். டிராவல்ஸ் நிறுவனத்துக்கு பணிபுரிகிறார். நாடகத் துறையில் ஆர்வம் காட்டுகிறார். பிறருக்கு உதவும் ஊக்குவிப்பு பேச்சாளராகவும் செயல்படுகிறார். எடுத்துக்காட்டாக வாழும் ஜெகதீஷை எடுத்து காட்டுகிறது ஃபீனிக்ஸ் மனிதர்கள். ஜெகதீஷ் வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. எப்படி இந்த பணிகள்லாம் நீங்க பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இவ்வளவு வேலையை மொத்தமா எப்படி செய்றீங்க? சமூக வலைதளங்கள் ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. என்னுடைய அன்றாட உலகம் ரொம்ப சிறியது ஃபிசிக்கலாக. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் ஸ்கூலில் படித்தது, ஸ்பெஷல் ஸ்கூலில் எங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங்ஸ், இப்படி அறம் சார்ந்து அழகியல் சார்ந்து ஆற்றல் மிக்க கருத்துக்கள் மைண்ட் செட்டில் இருக்கிறதால சோஷியல் மீடியாலையும் முடிஞ்ச அளவுக்கு அதை ஆக்கப்பூர்வமாகவே பயன்படுத்துவோம் அப்படின்ற ஒரு பழக்கம் அதை அப்படியே தன்னை போல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஓகே. எழுத்து, கவிதை இதெல்லாம் எப்ப இருந்து ஆரம்பிச்சிச்சு? உங்களுடைய வாசிப்பு, நீங்க மிக தீவிரமான வாசிப்பாளர் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். உங்களுடைய வாசிப்பு எப்ப இருந்து தொடங்குச்சு? வாசிப்பு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ராணி காமிக்ஸ், முத்து காமிக்ஸ், அதுலேருந்து சுட்டி விகடன் அப்படி படிப்படியாக வாசிக்க ஆரம்பிச்சு. எங்கள் வீட்டில் அம்மா, சித்தி, தாத்தா எல்லாருமே தீவிரமான வாசிப்பாளர்கள். ஸோ அவங்க வாசித்து சும்மா வச்சுட்டு போகிற புக்ஸில் படங்கள் பார்க்க ஆரம்பித்து, அப்புறம் அப்படியே பள்ளிகளில் பேச்சு போட்டு கட்டுரை போட்டுக்காக பாடப்புத்தகங்கள் கடந்து கட்டுரை புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு அஃபிஷியலாகவே எனக்கு பெர்மிஷன் கிடச்சி, அதற்கான ஊக்குவிப்புகள் கிடச்சி, போட்டிகளுக்காக படிக்க ஆரம்பித்து, அப்புறம் அது ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. இப்போ நீங்க கவிதை, கதை எல்லாம் எழுதும்போது ஆரம்ப கட்டத்துல எப்படியான வரவேற்பு உங்களுக்கு இருந்துச்சு? ஆக்சுவலி இப்போயும் ஆரம்ப கட்டம் தான். ஸோ நிறையா சக காலத்து இளைஞர்கள்கிட்ட இருந்து பல கருத்துக்கள் மேம்படுத்திக்க வாய்ப்புகள் கிடைக்குது. பொதுவாக நான் கற்பனை பண்ணி எழுதுறத விட இப்போதைக்கு என்னோடய எழுத்து இன்ஸ்பயராகி எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. யாரோ எங்கேயோ எழுதுனதை வாசித்து அதனுடைய தாக்கத்தை நம்ம வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இப்போது எழுத்து அதிகமாக இருக்குது. இன்னும் மேம்படுத்தி அதை முழுக்க முழுக்க என்னுடைய எண்ணத்திலிருந்து எழுதுகிற மாதிரியான பயிற்சிகள் செய்துட்ருக்கேன். அதற்கு இதுக்கு முன்னாடி எழுதுனவங்க கிட்ட காட்டும்போது, இல்லை அவங்க வாசிக்கும்போது பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சக இளைஞர்கள்கிட்ட காட்டும்போது முதல்ல வரக்கூடிய கருத்து என்னென்னா, நீ ரொம்ப தமிழாக எழுதுகிற, எங்களால் வாசிக்க முடியல, கொஞ்சம் இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பேர் வேறு மொழிகளும் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு தமிழ் வாசிக்க தெரியாது, அவங்க பேசுவாங்க ஆனால் வாசிக்க தெரியாது, அதனால அவங்க ஆங்கிலத்தில் கேட்குறாங்க. ஆக இப்போது எழுத்தோ இல்லை கவிதையோ நம்ம ஏதாவது ப்ரெசன்ட் பண்ணும்போது பரவலாக ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. வரவேற்பு சென்ஸ் எப்படின்னு தெரியல, ஆனால் ஒரு அளவுக்கு இருக்குது. அப்ரிசியேஷன் நல்லா இருக்கு. ஓகே. நான் ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ நம்ம அதுலேருந்து பேச ஆரம்பித்தோம். ஜெகதீஷ்க்கு என்ன பிரச்சனை? அது ஒரு மல்டி கொலாஜ். ஆக்சுவலாக பல்வேறு காரணங்களுடைய அடுக்கு தொடர் பிரச்சனைகள், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் தான் ப்ராப்ளம். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் பிறந்து ஒரு 6 மாதம் ஆகுறப்போ ஜென்ரல் செக்கப் பண்ணும்போது கால்களில் வலு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில மருத்துவங்கள் பார்க்க ஆரம்பித்து, அப்புறம் 1.5 வயசு, 2 வயசு, 3 வயசு வரைக்குமே அது தொடர்ந்து அந்த மருத்துவ முறைகள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஐ வாஸ் இன் டு த ட்ரீட்மெண்ட். அப்புறம் பள்ளி சேர்ந்து படிக்க ஆரம்பித்து, படிக்கும்போது கூட தாத்தா, பாட்டி யாராவதுத்தவங்க என்னை ஸ்கூலில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. நான் படிச்சுட்டு அப்புறம்
ஸ்கூல்லேருந்து திருப்பி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்தது. நடக்க முடியாம ஆமாம், நடக்க முடியாது. ஆனால் வித்தவுட் எனி சப்போர்ட் உட்கார முடியும். உட்கார முடியும். அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 6 வயசாக இருக்கும்போது ஒரு சர்ஜரி ஒன்று ட்ரை பண்ணோம். அந்த சர்ஜரி பண்ண அன்னைக்கு சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் சர்ஜரி பண்ண டாக்டருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவர் இறந்துட்டார். அப்போத்த காலகட்டத்தில் வந்து கணினியில் பதிவு பண்ணுற மாதிரி வழிமுறைகள்லாம் இல்லாதால் ப்ராப்பர் ஃபைல் கிடைக்கல, ஃபாலோஅப் கிடைக்கல. அடுத்து வந்த மருத்துவர்களுக்கு அந்த பர்டிகுலர் சர்ஜரியோட ஹிஸ்ட்ரிஸ் எதுவும் சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடுது அந்த சூழல். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஸ்பைனல் கார்டில் பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆக ஆரம்பிச்சு, கர்வ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கு ஒரு பெல்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 10th வரைக்கும் அந்த பெல்ட் யூஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்பவும் உட்கார முடிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், அந்த பெல்ட் யூஸ் பண்ணி தான் உட்காரணும். யா 10th வந்து ப்ரைவேட்டாக பண்ணேன். அப் டு 8th வந்து நான் ஒரு சிறப்பு பள்ளியில் படித்தேன். சிறப்பு பள்ளி வந்து தமிழ் மீடியம் பள்ளி. 10th படிக்கும்போது சிறப்பு பள்ளியில் 10th கிடையாது. ஸோ நான் ஒரு டுட்டோரியலில் பேசி இந்த மாதிரி நான் ஃபிசிக்கல் சேலஞ்ச், எனக்கு உங்கள் டுட்டோரியலில் சீட் கிடைக்குமா அப்படிலாம் பேசும்போது அவங்க வந்து இங்கே அதிகமாக இங்கிலீஷ் மீடியம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பட் நாங்கள் தமிழ் மீடியமும் எடுப்போம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பிக்கப் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேட்டு சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் 10th பண்ணேன். பட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th வரைக்கும் நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். 4th-லேருந்து 8th தான் தமிழ் மீடியம். ஸோ மைண்ட் அங்கே போய் ஸ்கிப் ஆகிட்டு கிளாஸ் ஃபுல்லாக நான் இங்கிலீஷ் மீடியமில் கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் போனால் கொஸ்டின் பேப்பர்லாம் தமிழ் மீடியமில் இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நான் பேப்பர் விட்டுட்டு சரி அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் 2 பேப்பர் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் 24/7 ட்ரீட்மெண்ட் ஸ்டைலில் நிறையா ட்ரை பண்ணோம். நிறையா பேருக்கு வந்து எனக்கு என்ன அப்படின்னு ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரகிளிங் இருந்துச்சு. அப்புறம் சரி கொஞ்ச நாள் கழித்து வீட்டில் வந்து நான் பேசி ஓகே ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஃபீல்டு, எனக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கணினித்துறைக்குள்ள அப்படி செல்ஃப் லேர்னிங்கில். இது முழுக்க முழுக்க உங்களுடைய பார்வையா இருக்கு. வீட்ல அம்மா அப்பா இருக்காங்க இல்ல, அவங்க வந்து இப்ப சாதாரணமா பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னு தான் உங்களை ஆரம்ப கட்டத்துல பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு தொடர்ச்சியா பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. ஆமாம் ஆமாம். அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? எப்படி உங்களுக்கு எந்த அளவு அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்க? ஸ்கூல் வரைக்கும் பெரிய சவால் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக எதுவும் இல்லை. ஆனால் ஆஃப்டர் 10th வீட்டில் இருக்கும்போது தான் நிறையா குழப்பங்கள், ஒரு தெளிவின்மை. ஏன்னா 10th அப்புறம் கண்டினியூ பண்ண முடியல, நானும் ரொம்ப சிக்காயிட்டேன். கிட்டத்தட்ட படுக்கையில இருக்கிற மாதிரியான சூழல் வருது. எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்தராக நம்ம வந்து இப்போது எஜுகேஷனும் கொஸ்டின் மார்க்காக இருக்குது, ஹெல்த்தும் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் தென் இது இப்படியே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிலாம் இருக்கும்போது ஐ வாஸ் ஸோ க்யூரியஸ். லைக் நம்ம வந்து இல்லை இதை பற்றி பேரண்ட்ஸ் கிட்ட பேசினா ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வரும் அப்படிங்கும்போது இனிஷியலாக பேரண்ட்ஸோட தாட் என்னன்னா நீ ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம், அதுக்கப்புறம் அது எப்படியாவது உன்னை சரி பண்ணி தென் யூ கண்டினியூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்லோலி நான் வந்து என்ன பண்ணேன்னா ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இல்லை, இட்ஸ் டேக்கிங் டைம் அண்டு எஃபர்ட்ஸ் ஒன்லி. எனக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது என்னால் வாசிக்கவோ எழுதவோ வேறு எதுக்குமே என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. எனக்கு கிட்டத்தட்ட வெளி உலக தொடர்பே இல்லாத ஒரு சூழல் தான் அந்த ஒரு 4-5 வருடங்கள் ஆஃப்டர் 10th. அப்புறம் ஸ்லோலி வந்து மொபைலில் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலகம் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணேன். எனக்கு ஒரு தோழமை இணையத்தில் டாக்டர் கிடச்சாங்க. அவங்கக்கிட்ட என்னோடய சுச்சுவேஷனை
எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட ஏதாவது சொல்லுங்கள். லைக் எனக்கு என் சுச்சுவேஷன் தெரியுது, ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு சப்போர்ட் மை சுச்சுவேஷன் இப்போ கரண்ட்லி. அதாவது என்ன மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிவ் ஸ்டெப் தான், கம்ப்ளீட்டாக க்யூர் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மை பேரண்ட்ஸ் வாஸ் திங்கிங் இட் வில் கம்ப்ளீட்லி க்யூர். ஸோ நீங்கள் அது கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க பேசினாங்க. அவங்க வந்து மம்மிக்கிட்ட பேசி நீங்கள் வந்து இவனை ஃப்ரீயாக விடுங்க, ஹி வில் மேக் மேஜிக்ஸ், அதை நம்புங்க, அவனே சொல்கிறான், ஸோ நீங்கள் அவனை நம்பணும் அப்படிலாம் சொல்லி அவங்க சொல்லும்போது எனக்கு சப்போர்ட்டிவாக பாட்டி கேவ் வாய்ஸ். பாட்டி வந்துட்டு அம்மாட்ட வந்து நீங்கள் அவனுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க, அவன் எதாவது பண்ணுவான், அவன் படிச்சிருக்கான் அப்படிலாம் சொல்லி அப்படி கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலிலேயே ஐ ஆம் த ஃபஸ்ட் டு டாக் லைக் திஸ். கம்ப்யூட்டர் கேஜெட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேமிலிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். அவங்களுக்கு நான் இதுக்கு முன்னே அதெல்லாம் பார்த்ததே இல்லை. ஸோ இவன் ஏன் இப்படி வளர்றான், இவனால் என்ன பண்ண முடியும், வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. பட் கம்ப்யூட்டர் வாங்கும்போதே ஐ வாஸ் கமிட்டிங் மை செல்ஃப் டு அ ப்ராஜெக்ட். வாங்கிட்டு ஒரு டேட்டா என்ட்ரி ப்ராஜெக்டில் சேல்ரி வாங்கி ஐ ஷோ டு மாம், நான் வாங்கிட்டேன், இது வேஸ்ட் ஆகாது அப்படின்னு. அதுக்கப்புறத்துலேருந்து சரி யூ டேக் யுவர் ஓன் டிசிஷன்ஸ், நாங்கள் எதுவும் சொல்ல, நீயா கண்டினியூ பண்ணு அப்படின்னு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு டெசிஷன் மேக்கிங் வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே. கம்ப்யூட்டர் வாங்கியாச்சு, ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்த உடனே ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, கையில் ஏர்னிங்னு வர ஆரம்பிச்சிச்சு. கண்டினியூஸாக இலக்கிய வாசிப்பும் இருக்குது, எழுதுறதும் போய்கிட்டு இருக்கு. அதோடு சேர்ந்து சரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, அதனால என்னை ஏதோ ஏர்ன் பண்ண சொன்னாங்க, நான் வந்து எனக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு இல்லாமல் அடுத்து உங்களுடைய பிரச்சனை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்கள போய் மீட் பண்ணுறது, நிறைய பொது இடங்களுக்கு போகிறது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத எல்லாருக்கும் கன்வே பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இது ஒரு முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலைகளை வந்து எப்போ இருந்து ஆரம்பிச்சிங்க? என்னுடைய பள்ளியில் வந்து சிறப்பு பள்ளியில் நாங்கள் மொத்தம் 80 பேர் படித்தோம் என் பேட்சில். ஸோ நான் போக வேரியஸ் ஏஜ் குரூப்பில் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7th படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 1st ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பல்வேறு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் அங்கே இருக்கும். ஒரு 80 பேர் இருக்கும். அந்த 80 பேரில் நான், அப்புறம் என் கிளாஸ்மேட் இன்னொரு பையன் சதீஷ், அவன் வந்து வாலிபால் பிளேயர், அவன், அப்படி ஒரு 4-5 பேர் தான் இப்போது வெளி உலகத்தில் இயங்குகிறோம். மீதி 75 பேர் ஏன் வந்து காணாமல் போயிட்டாங்க, எங்களாலேயே ரீச் பண்ண முடியல. நிறையா பேர் வந்து வீட்டோடு இருக்காங்க, இல்லைன்னா நிறையா பேர் எந்த ஊரில் இருக்காங்கன்னே தெரில. ஸோ ஒரு மாற்றுத்திறனாளியோட கம்யூனிட்டி வந்து ரொம்ப சிறுசாகவே இருக்குது. அவங்க இயங்கணுன்னா அவங்கள மாதிரி இயங்குற யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போது என்னவே என் ஃப்ரெண்டு கேட்டாங்க, நீ வந்துட்டு என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே வந்து என் ஸ்கூல் மேட்ச் தேட போனால் நாங்கள் ஒரு 3 பேர் தான் இருக்கோம். ஸோ ஏன் வந்து அது மற்றவங்களுக்கு ரீச்சபிளாக இல்லை, ஆக்சசபிளாக இருக்குல்ல, சோஷியல் மீடியா ஆக்சசபிளாக இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, நான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கேன், நான் பண்ணுறேங்கும்போது ஏன் என்னோடய சக மாற்றுத்திறன் நண்பர்களால் அதை பண்ண முடியல அப்படின்னு திங்க் பண்ணும்போது சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரகிள் தான் மிகப்பெரிய ஒரு ஹேர்டலாக இருக்குது. நம்ம தனியாக ஒரு பிளாட்ஃபார்மில் இயங்குறோமோ அப்படின்னு, நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கமோ அப்படிலாம் வந்து நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து பெரிய ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள் நான் ஃபஸ்ட்டு தாண்டி வந்தேன். அந்த தாண்டி வந்த அந்த சீக்கிரத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் பி ஹாப்பி, ஜாலியாக இருங்க, ஃபன் பண்ணுங்க, அதை சொல்லி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கும். ஃபன் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், செமையாக இருக்கணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதை பண்ண முன் வரணும்
அப்படி அவ்வளோதான். இப்போ நீங்க ஒரு டிராவல்ஸ் நிறுவனத்திலையும் வந்து அவங்களுக்கு ஐடி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அது இப்போ வந்து அந்த ஊழியர் தான். அந்த பணி எப்படி கிடைச்சிச்சு? அதுல என்ன மாதிரியான பணிகள்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சில வருடங்களுக்கு முன்னாடி தினமலரில் என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டாங்க. அந்த ஆர்டிக்கலில் நிருபர் வந்து என்னை கேட்டிருந்தாரு, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன கிடைச்சா ஓகே அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம வாசகர் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறத கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தப்போ எனக்கு வந்து நான் இப்போது ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுறேன், நிரந்தர வருமானம் அப்படின்றது இல்லை. ஸோ எனக்கு ஏதாவது வேலை கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதை அவங்க அப்படியே பப்ளிஷ் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு அது சண்டே மார்னிங் பப்ளிஷ் ஆச்சு. சண்டே மார்னிங் 10 o'clock மதுரா ட்ராவல்ஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணி எங்கள் எம்டி சார் பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி பாலனையா கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவர் ஃபோனில் பேசும்போதே, தம்பி நீங்கள் கம்ப்யூட்டரில் நல்லா இயங்குறீங்க அப்படின்னு நான் வாசித்தேன். ஸோ நீங்கள் தான் வந்து இனிமேல் நம்ம கம்பெனிக்காக ஒர்க் பண்ணணும். அன்றைக்கே அப்பாயிண்ட் பண்ணி என் கூட ஒர்க் பண்ணுற இந்த டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸை இன்டர்வியூ கொடுத்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய வேலை அப்படின்னா லைக் கம்பெனியோட வெப்சைட்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். வெப்சைட்ஸ் வந்து என் கூட ஒர்க் பண்ணுற மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கிட்டேருந்து இன்புட்ஸ் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெப்சைட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணுறேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், கம்பெனி சார்ந்த அத்தனை சோஷியல் மீடியா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுறேன். இப்போ புதுசாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்ட் மேலே திரும்பி இருக்கு, அதாவது தேட்டர் பிளே. அது வந்து நீங்கள் இப்போ கிளாஸ் போய்கிட்டு இருக்கீங்க, அது பற்றியான விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இது மேலே ஒரு ஆர்வம்? வாசிப்புன்னு வந்ததுக்கப்புறமே வாசிப்போட அடுத்த கட்டமாக சினிமா இருந்துச்சு. ஸோ சினிமா, ஷார்ட் ஃபிலிம் அப்படிலாம் பார்த்து சரி நம்ம தான் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ எழுத்து சார்ந்து சுற்றி என்னென்ன கலைகள் இருக்கோ அது எல்லாத்துலேயும் ஒரு அனுபவம் பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சிக்காக பார்த்துக்கிட்டு இருந்தப்போ உடல்வலி ஆர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அண்ணா வந்து ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் கேட்டாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க கூட கிளாஸஸ் போயிட்டுருக்கேன். எனக்கு என்னென்னா இந்த நாடகக்கலை, மேடைக்கலைகள் அதனுடைய தாக்கம் வந்து மக்கள் மத்தியில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அது சார்ந்து நம்ம என்ன எழுதலாம். அதாவது நான் வாசிப்புக்கு வந்ததுக்கப்புறம் அதிகம் விரும்பி வாசித்தது சுஜாதா. சுஜாதா வந்து இயக்குனர் சங்கரோட மிகப்பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. அதை வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து சுஜாதா வந்து எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம உணர்வை வந்து எழுத்தில் கன்வே பண்ணணும் அப்படிங்கிற இதோடு இருப்பார், குறிக்கோளோடு இருப்பார்ல. அதை வந்து சங்கர் ஒரு தடவை சொல்லுவார், ஃபுல்லாக எழுதுனாதான் நீங்கள் வந்து கேமராவே பேக் பண்ணணும் அப்படின்னு தான் சுஜாதா அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது, முதல்வன் படத்தில் ஒரு சீன் வரும், இன்டர்வியூ சீன், டிவி இன்டர்வியூ சீனில் வந்து மணிவண்ணன் வந்து ஷாக் ஆவார், அதே எங்கப்பான்னு ஷாக் ஆவார். நம்ம வந்து அதை வந்து ஒரு ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டைமென்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேரக்டர் ஷாக் ஆகணும், பட் அட் த சேம் டைம் சைலண்ட்டாகவும் இருக்கணும். ஆனால் ஷாக் ஆனால் அவங்க தன் நிலை மறந்தானா உண்மையாக ஷாக் ஆக முடியும். ஸோ மணிவண்ணன் வந்து அடேங்கப்பால அதே வந்து மைண்ட் வாய்ஸில் இருக்கும், கப்பா சொல்லும்போது சத்தமாக சொல்லிடுவார். ஸோ அந்த ரைட்டிங் ரொம்ப நுணுக்கமாக இருந்தது. அப்போது வந்து ஸோ நம்ம வந்து தொடர்ந்து மேடை நாடகத்துக்காக எழுதணும், இல்லை ஸ்கிரிப்ட் எழுதணும், சினிமா எழுதணும், எதுனாலும் நம்ம வந்து அந்த ஃபீல்டை ஃபுல்லாக கற்றுக்கணும். நடிகர்கள் எப்படி தங்களை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் பழகணும்னு சொல்லி ஆர்வம். ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டு, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் லேபிள்டாக என்னால் எப்படி இந்த துறையில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், நான் நடிக்கிறது கஷ்டம் இல்லை, என் லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப குறைவு அப்படிலாம் சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு வாங்க, அப்புறம் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னதுக்கப்புறமும் ஸ்கிரிப்டில் எனக்காக கதாபாத்திரங்கள் உருவாக்கி என்னையும் நடிக்க வச்சு இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே.
அடுத்தடுத்து ஜெகதீஷுடைய ஆர்வங்கள்லாம் என்ன, அல்லது என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு இன்னும் இலக்கா வச்சிருக்காரு? பேரா ஸ்போர்ட்ஸ் வந்து அதிக ஆர்வம் விட நம்ம ஊரில் இன்னும் நிறையா பேரா ஸ்போர்ட்ஸ் நண்பர்களை உருவாக்கணுங்கிறது வந்து ஒரு எண்ணமாக இருக்குது. காரணம் என்னென்னா, நான் ஃபேஸ் பண்ணுற அதே ஸ்ட்ரகிள். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே கல்வி வந்து மாற்றுத்திறனாளிக்கு ஆக்சசபிளாக இல்லை, அண்ட் வேலை இல்லை, போதுமான அளவு வசதி தரக்கூடிய இன்கம் இல்லை. அப்படிங்கிற சூழல் தான் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்கக்கூடிய இப்போதைய சூழல். ஸோ அதையெல்லாம் தாண்டக்கூடிய ஒரு எளிய வழி வந்து பேரா ஸ்போர்ட்ஸில் ஒரு மாற்றுத்திறனாளி ஈடுபட ஆரம்பிச்சுட்டா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க டோர்னமெண்ட் போவாங்க, அவங்க இயங்குவாங்க முக்கியமாக. அண்ட் தென் செகண்டரி இன்கம் அது எப்படியாவது கிடச்சிடும்னு வைங்களேன். அண்ட் மோரோவர் அப்படி நிறையா பேர் இயங்க ஆரம்பிச்சிட்டா நம்ம சூழல்களில் வந்து ஆக்சசபிள் அப்படிங்கிற விஷயம் மாறும். நிறையா மாற்றுத்திறனாளிகள் பயணிக்க அனைத்து ரயில் பெட்டிகள்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் லேபிள்டு கோச் சேரும். அதே மாதிரி அனைத்து ரயில் நிலையங்கள்லேயும் லிஃப்ட் வரும், ரேம்ப் வரும். இது பெருகும். நாங்கள் பெருகினா தானே எங்களுக்கான வாய்ப்புகள் பெருகும். ஸோ இதற்காக இயங்குகிறேன். அதில் முக்கியமாக வந்து நான் விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஐ எம் பேசிக்கலி வித் எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ். ஸோ நான் விளையாடணுன்னா இந்த மாதிரி ஒரு பவர் சேர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்போர்ட் விளையாடணும் அப்படின்னு தான் என்னோடய க்ரைட்டீரியா. அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னலில் ஒரு ஸ்போர்ட் இருக்குது, பவர் சேர் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேமுக்கு 2017 நானும் குஜராத்தில் இருக்கிற இன்னொரு நண்பரும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் பவர் சேர் ஃபுட்பால் அசோசியேஷனில் பேசி இந்தியன் பவர் சேர் ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று அஃபிலியேட் பண்ணி வாங்கியிருக்கோம். ஓகே, சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் இது எவ்ரி ஸ்டேட், எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் இந்த கேமுக்கான அசோசியேஷன்ஸை இனிஷியேட் பண்ணி அதில் மக்களை உருவாக்கிட்டா 2021 வேர்ல்டு கப் விளாடலாம். வாவ்! நாங்க ஆர்வமா எதிர்பார்க்குறோம் உங்களுடைய இந்த முயற்சி ரொம்ப சீக்கிரமே வெற்றி அடைய. ஏன்னா நாங்க உங்க பேர் சொல்லிட்டு சென்னையில யாராவது இந்த கேம்ல சக்சஸ் ஆகிறவங்கள அல்ல விளையாண்டுகிட்டு இருக்கிறவங்களா இல்ல ஆரம்பிக்கிற ஒரு புள்ளியிலையாவது அங்க நான் சிலரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா ஜெகதீஷ், உங்களுடைய எல்லா கனவுகளும் இந்த சந்தோஷமும் எப்பயுமே நிலைச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய இந்த பாசிட்டிவிட்டியும் நீங்க தொடர்ச்சியா ஏன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பகிர்ந்துகிட்டு இருக்கிற விஷயங்களும் எல்லாருக்கும் போய் சேரணும். அவங்களும் வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை மொத்தமாவே பார்த்தோம் அப்படின்னா, நான் ஜெகதீஷுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய பேசவே இல்லை. அவர் என்னெல்லாம் விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் மிக பிரதானமா பேசணும். ஏன்னா அதுக்கு காரணம் அவர் தன்னுடைய பிரச்சனையை ஒரு குறையாவே நினைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இந்த மாதிரி நிறைய பேரை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில சந்திக்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.